Hello, welcome to another review. This time, Vidudalai 2. December 20 release ஆச்சு. First day, first show, obviously, because for the love of Vetrimaran, I've always been a great admirer of his work. பொல்லாதவன்ல ஸ்டார்ட் பண்ணி வடசென்னை வரைக்கும் with ஆடுகளம் being my most favorite film. அவருடைய படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த எல்லா படத்தோட வரிசையிலையும் இந்த படமும் இருக்கா அப்படின்னு தான் இப்போ நம்ம பேச போறோம். Or I can just share my thoughts. விடுதலை 1 பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேர் ஆப்வியஸ்லி ஹியூஜ். பிகாஸ் அவருடைய செகண்ட் பார்ட் எப்படி இருக்க போகுது, விஜய் சேதுபதியோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் சேர்த்து அந்த லீட் அப் டு த செகண்ட் பார்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கொடுத்ததுனால அதோடைய கல்மினேஷன் எப்படி இருக்க போகுதுன்ற எல்லா ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காகவும் வெயிட் பண்ணியிருந்து பார்த்த படம். It continues from where it left from the first part. That's a very good thing. But unfortunately, yes, the movie did not meet the expectation that I had, or even expectation இல்லாம போனீங்கன்னா கூட ஒரு ஜெனரிக் படத்தை படமா பார்க்கணும், வேற எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா படத்துல இருக்க கேப்ஸ் அண்ட் லேக்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த லாட் ஆஃப் திங்ஸ் தட் மிஸ்டர் வெற்றிமாறன் மிஸ்ட் அவுட். என்னன்னா அந்த கேரக்டரைசேஷனோட கண்டினியூட்டி. ஃபர்ஸ்ட்லி விச் இஸ் அ வெரி ஹியூஜ் கேரக்டர், சூரியோட பேர் ஜிவி பிரகாஷ் சிஸ்டர் பிளே பண்ண கேரக்டர், சாரி ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம், பட் அவங்களுடைய கேரக்டரோட ட்ரேஸே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது அந்த என்டையர் வில்லேஜ்ல இருக்க லேடிஸ் எல்லாரையும் நியூடா நிக்க வச்சு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதோட கண்டினியூட்டியே எங்கன்னு தெரியல, அது எதுக்கு பண்ணாங்கன்ற அந்த சேத்தனுக்கு ஒரு பீனலைசேஷன் கூட கிடையாது. பட் அவருக்கு அகைன் இன்னொரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் செகண்ட் பார்ட்ல ஹியூஜா வெடியும் போது கூட சேத்தனோட கேரக்டர் still will be intact. That itself is a kind of a disappointment for me. More than that, இந்த ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு கண்டினியூட்டியே இல்லை. அவங்க என்ன ஆனாங்க, செத்தாங்க இருக்கா, அந்த கேரக்டர் செத்துதா இருக்கா இல்லையா, அதுவுமே he did not bother to check on that. Secondly, Gautam Menon character first partல இருந்த important, second partல சுத்தமா இல்லை. Even though he's there in the second part, few dialogues here and there, but entire movie his presence is not felt. Another important character which I felt, Rajiv Menon character, he did very well. Actually, it's an enhanced character. Chief Secretary, he did a wonderful job. அண்ட் விஜய் சேதுபதி அவர்களுடைய கேரக்டர் என்ன மிஸ் ஆச்சுன்னா, எல்லாமே அவர் நல்லா நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு பேசிக் கனெக்ட், இப்போ பொல்லாதவன்ல ஸ்டார்ட் பண்ணி வெற்றிமாறன் சாரோட எல்லா மூவிலையும் ஒரு கனெக்ட் இருக்கும் நம்மளுக்கு. ஐயோ பைக் என்ன போது தெரியல, லைஃப்ல எப்படி செட்டில் ஆக போறான், பொல்லாதவன்ல சேவல் சண்டையில எப்படி அந்த பர்சன் ஜெயிக்க போறான் ஆடுகளம்ல, அண்ட் அசுரன்ல இந்த ஃபேமிலி எப்படி மேல வர போகுதுன்ட்டு தனுஷ் மேல, விசாரணையில அந்த கைதிகள் மேல ஒரு பாவமே இருக்கும் நம்மளுக்கு, என்ன இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. பட் சம்ஹவ் இந்த ஒரு பர்டிகுலர் படத்துல அந்த கனெக்ட் ரொம்ப மிஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு மைனிங் கார்பரேஷன் வராங்க, இங்க ஃபேக்டரி செட்டப் பண்ண போறாங்க, வாய் வார்த்தையா சொல்றாங்களே தவிர வாட் இஸ் தட் இம்பாக்ட் இட்ஸ் கோயிங் டு கிரியேட் ஃபார் தட் சொசைட்டி அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா காமிச்சிருக்கலாமோ, ஸோ தட் அந்த கனெக்ட் ஏற்படுத்திருக்கலான்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். செகண்ட்லி, ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன், லாட் ஆஃப் கம்யூனிசம், லாட் ஆஃப் ரெவல்யூஷனரி தாட்ஸ் எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு தெளிக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய தாட் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி, அவ்வளோ பெரிய கதையில, ஐ மீன் ரொம்ப சின்ன கதையில அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்களோ, அது கரெக்டா கன்வே ஆகவே நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிளைமேக்ஸ்ல இட் வுட் பி லைக் ஷூட்டிங் ஆல் ஓவர் த பிளேஸ், அண்ட் இவர் அவருடைய டெபியூட்டி கேரக்டர் அந்த டிஜே கேரக்டர் கிட்ட போட்டு தள்ளிட்டே இருப்பாரு அந்த கம்யூனிசம் ரிலேட்டட் டயலாக்ஸ். நம்ம கூட்டம் இப்படி இருக்கணும், நம்ம தத்துவம் இப்படி அப்படின்னு இருக்கணும், சுத்தி ஷூட் அவுட் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை கவனிப்பீங்களா, இவர் என்ன சொல்றாரு கவனிப்பீங்களா, அந்த சவுண்டே முதல்ல கன்ஃபியூசிங். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் அவருடைய லாஜிக் படி எனக்காக நீங்க யாரும் சாகாதீங்க, என்ன விட்டுருங்கன்னு கன்வின்ஸ் பண்ணியே ஒரு 20 பீப்புள் அவருடைய டீம்லேயே செத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் அவரோட சரணடைறது, தட் இஸ் நோ பாயிண்ட். ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் நாட் somewhere it's not settling down. ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு படம் எடுக்கும் போது you have to stick to that point. Okay, this is what I'm trying to do, so do it already. Why are you delaying it? For what joy? அப்படின்னா ஒரு கொஸ்டின் வருது. செகண்ட் பாயிண்ட் which I was hugely disappointed was the train sequence. அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூப்பரா காமிச்சிருந்தாலும் செகண்ட் பார்ட்டுக்கான ரீசனிங், இந்த செகண்ட் பார்ட்ல அது ஆக்சிடென்ட்கான ரீசனிங் சொல்றது எனக்கு இன்னும் ரொம்ப சில்லியா இருந்த மாதிரி இருந்துச்சு. You should watch the movie. I don't want to make it as a spoiler because it's one of the highlight of the movie in first part, but I don't know for what reason second partல அது ஒரு பெரிய டீலாவே காட்டல. இதுதான் நாங்க ட்ரை பண்ணோம், பட் இது அப்படி ஆயிடுச்சு. அந்த ரீசன் ரொம்ப ரொம்ப சில்லியா இருந்தது. பட் மேபி டெரரிசம் அண்ட் அந்த சோஷியல் குரூப் அப்படிதான் அவங்க பண்ணுவாங்களான்றது என்னால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல.
And third point which I wanted to say is, first part முடியும் போது செகண்ட் பார்ட்டுக்கான லீட்ல ஒரு டயலாக் இருக்கும். ராஜீவ் மேனன் சார் அண்ட் கௌதம் மேனன் சார் பேசும்போது ராஜீவ் மேனன் சார் would say something like, இந்த மாதிரி பர்சன் வெளியே வந்தா they would create their own autobiography by smuggling the information and someone will publish it outside for the next few generation or 5 to 6 generation. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு again they will also raise arms against the government அப்படின்னு ஒரு டயலாக் ராஜீவ் மேனன் சொல்வார். கௌதம் மேனன் இதை கேட்டுட்டு வெளியே வந்து இன்னொருத்தர் கிட்ட என்ன சொல்வாருன்னா, 5 to 6 ஜெனரேஷன் வெளியே வந்து ஒரு ஜெனரேஷனை பாதிக்கப்படுற மாதிரி நம்ம விடுறோம் அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸ் எழுதுற ஆள் மேல தப்பா, படிக்கிறவங்க மேல தப்பா, இல்ல இந்த கவர்மெண்ட் தப்பா இருக்கே அது கவர்மெண்ட் நடத்துறவங்க மேல தப்பா அப்படின்னு கௌதம் மேனன் ஒரு கவுண்டர் கொஸ்டின் வைப்பார். அந்த என்டையர் சீக்வன்ஸ் படத்துல இல்ல. ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன். என்ன காரணத்துக்காக அதை வைக்கல? இஸ் இட் பிகாஸ் ஹி டிடன்ட் வாண்ட் எனி பிரஷர் ஃப்ரம் த கரண்ட் கவர்மெண்ட் ஆர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த தமிழ் படத்துக்கு ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வேற, அந்த ரீசன்னால ஏதாவது ரீசன் எடுத்துட்டாரான்றதும் எனக்கு தெரியல. பட் இட் ஹேட் பீன் பிளேட் இட் வுட் ஹேவ் பீன் வெரி குட்னு நான் நினைச்சேன். அந்த ரீசன் எடுத்திருக்க வேண்டாம். பட் மோர் ஓவர் ஒன் திங் இஸ் வெரி கிளியர் ஃபார் மீ. வெற்றிமாறன் மூவிஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா திஸ் இஸ் நாட் நியர் டு தட். பட் ஆஸ் அ மூவி ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் டைம் வாட்ச் தான் அப்படின்னாலும் இட்ஸ் நாட் ட்ராஷ் பின்ல போடுற மாதிரி படம் கிடையாது. ஏன்னா இந்த வருஷத்துல சங்கர் மாதிரி பெரிய டைரக்டரே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிளாப் கொடுத்திருக்காரு. ஸோ வெற்றிமாறன் மாதிரி ஒரு பெரிய டைரக்டரும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளாப் கொடுத்திருக்காருன்னு தான் நான் இதை பாக்குறேன். பட் மூவி இஸ் வெல் மேட். நிறைய தாட் ப்ராசஸ் போயிருக்கு, எஃபர்ட் போயிருக்கு. அந்த லொகேஷன்ஸ்ல போய் அவ்வளோ எடுக்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. அப்படி having said all those things, but efforts have gone in vain அப்படின்னு தான் எனக்கு தோணுது. It could have been much more interesting part if Mr. Vetrimaran had considered all these things. I don't know for what exact reason he may have missed all these things. Only he has the answer. At the end of the day, third part varathukku there are chances, but I don't think he will look into that considering all his lineups to come. So என்னோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணி this is the first movie that I'm giving a not so positive, entirely not so positive review, which I'm also quite disappointed, but truth has to be said. Let's call spade a spade. And yeah, that's about it. Vidudalai 2. Until next time, see you guys. Thank you so much. Bye bye.